உண்மையிலேயே இவர்கள் யாரும் நம்மோடு நாளைக்கு வரமாட்டார்கள். நம்முடைய அமல் அல்லாஹ்விடம் நம்மோடு வரும் இல்லையா? அந்த அமல் தான் அஸ்-சுன்னா. அந்த சுன்னா நம்மோடு வரணும் அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். அதுதான் அமல், சிறந்த சாலிஹான அமல். அல் அமலு ஸாலிஹ், மிகச்சிறந்த நல்ல செயல். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருப்பதே இதுல யார் மிகச்சிறந்த முறையில் அந்த அமலு ஸாலிஹ் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக தான் படைச்சிருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா அல் முல்க் 67வது சூராவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எவனுடைய கைவசம் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் இருக்கிறதோ அவன் மிகவும் பாக்கியம் நிறைந்தவன். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கிறான். உங்களில் யார் மிகச்சிறந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. இந்த சோதனையில மிகச்சிறந்த செயல்ங்கிறது இருக்குது, அதுதான் சுன்னா. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட மிகச்சிறந்த அமல், மிகச்சிறந்த செயல் ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? இருக்காது. என்ற அந்த சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் அல்லாஹ்வுடைய ஏற்கப்படுகிற ஒன்று. அல்லாஹ் தஆலா நபியின் வழிமுறைக்கு மாறா இருக்கிற யாருடைய வழியையும் யாருடைய சொல்லையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வோட அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் நேசிக்க வேண்டியவர் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டவர். அவர்தான் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.